24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ஈரான் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை தானே எடுக்கும் என அந்நாட்டு அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் ஈரானின் துணை தூதரகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மழை பொழிந்தது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் எதிர்வினை ஆற்றினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானின் உயர் தலைவர் இப்ராஹிம் ரைசி எச்சரித்திருக்கிறார். ஈரான் மீது எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டாம் எனவும் பொறுமையை கடைபிடிக்குமாறும் இஸ்ரேலுக்கு அதன் நட்பு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவுகளை தானே எடுக்கும் என நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உக்ரைனின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான செர்னிகிவ் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 17 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். உக்ரைன் ரஷ்யா போர் 3வது ஆண்டாக நீடித்து வரும் நிலையில் செர்னிகிவ் மீதான தாக்குதலில் மேலும் 60 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யுக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்த உதவுமாறு நட்பு நாடுகளை வலியுறுத்தும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏவுகணைகளை இடைமறிக்க தேவையான ஆயுதங்கள் தங்கள் நாட்டில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.